வணக்கம். குரூப் 1 பிவைக்யூ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து முடிஞ்ச குரூப் 1 பிவைக்யூ அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து முக்கியமான ஸ்கீம்ஸ் இதில் ரிலேட்டடாக வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஆக்சுவலாக சோஷியல் இஷ்யூஸ் டாபிக் கீழே வந்து லாஸ்ட் இயர் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். ஓகே, லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஹெல்த் பாலிசி பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த குரூப் 1 இதில் இப்போ முடிஞ்ச குரூப் 1ல் மெயின்ஸில் சோஷியல் இஷ்யூஸில் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து இப்போ முடிஞ்ச குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி வருஷமும் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ரெஸ்பெக்டட் கொஸ்டினாகவே ஆயிடுச்சு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ஸ்கீம் தான் இது, மிஷன் சக்தி. ஓகே, இது 2022லேயும் கேட்டிருந்தாங்க மிஷன் சக்தி. ஸோ இதை வந்து படிச்சுட்டு போனால் இந்த கொஸ்டின் வந்து நம்ம க்ளீனாக எழுதிட்டு வரலாம். ஓகே, ரொம்ப டேரக்ட் கொஸ்டின் தான் ஆக்சுவலாக இந்த ஸ்கீம். இதில் என்ன கேட்டிருந்தனா டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் பார்க்கலாம். ஹைலைட் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் சப் ஸ்கீம்ஸ் ஆஃப் மிஷன் சக்தி ஸ்கீம் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் இனிஷியேட்டிவ். அதாவது மிஷன் சக்தி திட்டத்தின் நோக்கங்கள் மற்றும் அதன் துணை திட்டங்களை முன்னிலைப்படுத்துக அப்படின்னு இதில் வந்து எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மிஷன் சக்தியோட ஸ்கீம்ஸ் அது கீழே வந்து சப்ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகே, அதை வந்து என்னங்கிறது நம்ம கிளியராக பார்க்கலாம். அதே மாதிரி அதில் எடுத்திருக்கிற இனிஷியேட்டிவ்ஸை பற்றியும் இந்த கொஸ்டினில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே, முதல்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து மிஷன் சக்திங்கிறது என்னன்னு பார்க்கலாம். மிஷன் சக்திங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் ஸ்கீம். 2021-26 அந்த இதில் டியூரேஷன் பீரியடுக்காக ஆரம்பித்த இந்த ஸ்கீம்ஸ் வந்து எய்ம்ட் அட் உமன் சேஃப்டி. 2021 ஆரம்பித்தாங்க. உமன் சேஃப்டி, செக்யூரிட்டி எல்லாமே கவர் ஆகும். உமன்னா உமன் சேஃப்டி, செக்யூரிட்டி, எம்பவர்மெண்ட் த்ரூ எ லைஃப் சைக்கிள் அப்ரோச். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து எழுதுறீங்க. அதாவது மிஷன் சக்திங்கிறது பெண்களின் பாதுகாப்பு, நலன் மற்றும் அதிகாரம் அளிப்பு நோக்குடன் செயல்படும் ஒருங்கிணைந்த ஒரு திட்டம்னு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இப்போ போகலாம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் எழுதிங்க. நோக்கங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் கேர். ஸோ அதில் என்ன எழுதுமோ அதே தான். முதல்ல சேஃப்டி அண்ட் கேர், ப்ரொடெக்ஷன், அவேர்னஸ், பாதுகாப்பு. அப்படி பார்க்கும்போது ஸோ ஒரு எமர்ஜென்சி சப்போர்ட் ஃபார் உமன். ஸோ ஒரு பெண்கள் வந்து ஏதாவது ஆபத்தான ஒரு இதில் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, எந்த இதுவும் சப்போர்ட்டும் இல்லாத இதில் வந்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கறது தான் இந்த மிஷன் சக்தின்ற ஒரு அவசர உதவி. அதே மாதிரி பாதுகாப்பும் கொடுக்குது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன், ரிஹாபிலேஷன். ஏதாவது டொமஸ்டிக் வைலன்ஸ் அந்த மாதிரி இதில் இருக்கிற பெண்கள், அவங்களுக்கு வந்து பெருசாக இது ஒரு பேக் சப்போர்ட் இருக்காது, ஃபேமிலி எதுவும் இருக்காது, அதுலேருந்து எப்படி வரதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இந்த மிஷன் சக்தி சென்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களது அந்த ரிஹாபிலேஷன் சென்டர்ஸ் அங்கே அப்ரோச் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தேவையான லீகல் எய்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த போலீஸ் லெவல்லையும் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போனா அவங்கள அந்த இடத்துலேருந்து ரெஸ்கியூ பண்ணுறது as well as rehabilitate victims of violence. ஸோ இது கொண்டு வரும்போது நல்ல ஞாபகம் இருக்குது. இது வெளிநாட்டிலையும் வந்து இந்த மிஷன் சக்தி ஸ்கீம்ஸோட இது வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா வெளிநாட்டில் வாழ இந்திய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க முக்கியமான சில கண்ட்ரீஸில். ஓகேவா? அவேர்னஸ், விழிப்புணர்வு. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொமோட்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகேவா? ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் சோஷியல் சேஞ்ச், அது சம்மந்தமான பாலின சமத்துவம் பற்றியான ஒரு விழிப்புணர்வை வந்து கொண்டு வரணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ அப்போனா மிஷன் சக்தின்னு எடுத்திங்கன்னா பாதுகாப்பு, அதே மாதிரி வந்து ரெஸ்கியூ பாதுகாப்போ, அதே மாதிரி அதோட ரிஹாபிலேஷனுங்கிற போது கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் ட்ரைனிங் மாதிரி கொடுத்து உங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு வேலைவாய்ப்பு அந்த மாதிரி கொடுக்கறது. அதே மாதிரி அவேர்னஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றியான ஒரு அவேர்னஸ், சோஷியல் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதோட அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம் இது மிஷன் சக்தியோட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் ப்ரொடெக்ஷன், சேஃப்டி மட்டும் இல்லை, எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். அப்போ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி, உங்களுக்கு அதுக்கு ஏதாவது ட்ரைனிங் தேவை, இல்லைன்னா ஏதாவது வேலைவாய்ப்பு தேவை, அது எல்லாமே இதில் கொடுப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரெண்டுமே கொடுப்பாங்க. பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் அந்த வளர்ச்சிக்காக வந்து ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க இந்த மிஷன் சக்தி மூலமாக. அடுத்தது ஆக்சஸ் டு த சர்வீசஸ். ஓகே, சேவைகளை அணுகல். ஓகே, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ரீச் உமன் எஃபெக்டிவ்லி, அரசு திட்டங்களை எளிதில் பெறுதல். ஸோ இது எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஸோ அப்போனா இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பாருங்கள். ஸோ பாதுகாப்பு, ரிஹாபிலேஷன், அவேர்னஸ், அதே மாதிரி வந்து எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், ஆக்சஸ் டு த சர்வீசஸ். அடுத்தது மிஷன் சக்தி 1ன்னு ஒன்று இருந்தது, இப்போ 2.2 போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி மிஷன் சக்தி 1 பார்த்தீங்கன்னா எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷனில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் மிஷன் சக்தி 2.1 கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹாலிஸ்டிக் எம்பவர்மெண்ட்,
ஒருங்கிணைந்து, அதான் சொன்னேன் இன்டெகிரேட்டட், என்ன மாதிரி சேஃப்டி, எக்கனாமிக், அதான் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், சோஷியல்லையும் அவங்கள வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அது ஹோலிஸ்டிக் எம்பவர்மெண்ட் 2.2. இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். அடுத்தது டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா இது வந்து லிமிட்டட் ஸ்கோப், ப்ரீ-2021க்கு முன்னாடி இது கொண்டு வந்தது. இப்போது இருக்கிறது வந்து மிஷன் சக்தி 2.2 பார்த்தீங்கன்னா 2021 அதில் 2026 வரைக்குமான அந்த டூரேஷன். இதில் எக்ஸ்பேண்டட் மேண்டேட். ஓகேவா. அப்ரோச் பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி 1 எப்படி இருக்கும்னா வெறும் ஸ்கீம் பேஸ்டு தான் இருக்கும். ஓகே, ரியாக்டிவ் அவ்வளோதான். ஆனால் மிஷன் சக்தி 2 வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராட் சென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் சைக்கிள், உமன் லெட்டு, அந்த மாதிரி வந்து உமன் எம்பவர்மெண்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ மிஷன் சக்தி இது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். காம்பனன்ட்ஸ், நம்மளுக்கு டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னங்கிறது பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ஜெக்டிவ் எழுத சொன்னாங்க. அப்ஜெக்டிவ் வந்து நம்ம எழுதிட்டோம். ஸோ என்னென்ன எழுதணும், சேஃப்டி, ப்ரொடெக்ஷன், ரிஹாபிலேஷன், அவேர்னஸ், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், அசஸ் டு த சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ்னு பார்க்கும்போது லீகல் எய்டு, ஒரு ஸ்கில் ட்ரைனிங் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இது எல்லாமே அப்ஜெக்டிவ்ஸ் போட்டு எழுதிட்டோம். இப்போ அடுத்தது சப்ஸ்கீம்ஸ் கேட்டிருக்காங்க, அதோட இனிஷியேட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து 1 by 1 எழுதணும். சப்ஸ்கீம்ஸ், ஸோ மிஷன் சக்தி இந்த இது பார்த்துங்க. இது ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் குரூப் அனாலிசிஸ்லையும் நம்ம பார்த்தோம். இதே இதுதான். ஸோ ரெண்டாக பிரிக்கலாம், சம்பல், சமர்த்தியா. ஓகேவா. சம்பல் கீழே என்னெல்லாம் வரும் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர், உமன் ஹெல்ப்லைன், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, நாரி அதாலத். இந்த சம்பல் கீழே வந்து ஏதாவது ஒரு ஆபத்தில் இருக்காங்க, அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது, ரிஹாபிலேட் பண்ணுறதுலாம் சம்பலில் வந்துடும். ஓகேவா. ஸோ இது வந்து எம்பவர்மெண்ட் இதுலேயும் வந்துடும். ஓகே, ஸோ சமர்த்தியாங்கிறது அவங்களோட ஹெல்த் கேர் இதில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட கேர் பேஸ்டு ஃபோக்கஸ்டு வந்து சமர்த்தியாவில் வரும். ஓகேவா. ஸோ ஒன் ஸ்டாப் சென்டர்னா ஸோ அங்கே வந்து நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஏதாவது நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸில் இருக்கீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது, இதுலேருந்து காப்பாற்றுங்க, எனக்கு லீகல் எய்ட் தேவை, அந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ஸில் உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுக்கும். உமன் ஹெல்ப்லைன் இல்லைனா உமன் ஹெல்ப்லைனுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் ஸ்கீமும் வந்து இந்த இதுக்கு கீழே தான் வரும், சம்பலுக்கு கீழே. எப்படி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபார்ட்டிசைட், இன்ஃபான்டிசைட் வந்து அதிகமாக இருந்தப்போ இதை வந்து குறைக்கணுக்காக கொண்டு வந்தது தான் இது. செக்ஸ் ரேஷியோவை ரேஸ் பண்ணணுக்காக கொண்டு வந்தது தான் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். ஸோ வந்து எதுக்காகனா ஒரு பெண் குழந்தைக்கு வந்து கல்விங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் ஒரு பெண் குழந்தை படிக்க வச்சிங்கன்னா அது வந்து அந்த குழந்தை வந்து வீட்டை மட்டும் இல்லை அந்த நாட்டையே வந்து டெவலப் பண்ணுங்கிறது தான் அதோட நோக்கம். படிக்க வைக்கணுங்கிறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் இந்த ஸ்கீமில் சொல்கிறாங்க, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, படிக்க வைங்க அப்படின்னு. அப்போனா குழந்தைகள் வந்து படித்து அவங்க மட்டும் டெவலப் ஆகாமல் ஸோ சொசைட்டிலையும் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது இங்கே அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோவும் அதிகரிக்கும். ஸோ பெண் குழந்தைங்கள்ங்கிறது வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, ஸோ பர்டனா அது வந்து குறையும். ஸோ அதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அடுத்தது நாரி அதாலத். நாரி அதாலத்னா பெண்கள் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்னு நிறைய அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து நாரி அதாலத் மூலமாக கிடைக்கும். குயிக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி லீகல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. அடுத்தது சமர்த்தியா பார்க்கும்போது சக்தி சதன், சக்தி நிவாஸ், இவங்களுக்கான அந்த சென்டர்ஸ், பால்னா. ஓகேவா. அதே மாதிரி பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு அவங்க தேவையான ஹெல்த் கேர், அப்புறம் அது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமர்த்தியாவில் வரும். ஸோ மிஷன் சக்தியோட காம்பனன்ட்ஸ் பார்க்கும்போது சம்பல் சமர்த்தியான்னு பிரிக்கணும். சம்பலில் இருக்கிறது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், சமர்த்தியாவில் இருக்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் மிஷன் சக்தி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுவே இன்னொரு டீட்டெயிலாக பார்க்கலாம். சம்பலில் என்ன பார்த்தோம், ஒன் ஸ்டாப் சென்டர். இங்கே என்ன கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு ஒரு மெடிக்கலோ லீகலோ இல்லை ஒரு போலீஸ் சப்போர்ட்டோ, இது எல்லாமே என்னது ஒரே இடத்துல இருக்கும். நீங்கள் போய் ஏதாவது ஒரு பாதிக்கப்படுறீங்கன்னா இங்கே போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே இன்டெகிரேட்டடாக எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உமன் ஹெல்ப்லைன் வந்து 181. ஸோ 24/7 வந்து இது ஒரு எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 24 மணி நேரமும் உங்களுக்கு தேவையான உதவி வந்து கொடுப்பாங்க. அடுத்தது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோங்கிறது இட் ப்ரொமோட்ஸ் சைல்டோட ப்ரொடெக்ஷன் அண்ட் எஜுகேஷனுக்காக, பெண் குழந்தை பாதுகாப்பு. நாரி அதாலத்ங்கிறது ஒரு வில்லேஜ் லெவலில் இருக்கிற ஒரு கிரீவியன்ஸ் ரெட்ரெசல் சிஸ்டம், அதாவது தீர்வு அமைப்பு. உங்களுக்கு தேவையான தீர்வு ஜஸ்டிஸ் வந்து இங்கே கிடைக்கும். இதுதான் வந்து நாரி அதாலத். இதில் வரும் சம்பல்ங்கிறது நம்ம என்னன்னு சொன்னேன், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக உருவாக்கப்பட்ட இந்த காம்பனன்ட் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு சம்பல். அடுத்தது சமர்த்தியாங்கிறது எம்பவர்மெண்ட்காக.
லைக் வந்து சக்தி சதன்ங்கிறது சதன்னு பேர்லேயே உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஹாஸ்டல் மாதிரி, தங்குமிடம், ஷெல்டர் அண்ட் ரிஹாபிலேஷன் ஃபார் வல்னரபிள் உமன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இதுலேருந்து காப்பாற்றி கூட்டு வந்துட்டாங்க, உங்களுக்கு தங்குறதுக்கே இடம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் தங்கலாம். ஸோ சகி நிவாஸுங்கிறது என்னென்னா, இது ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஒர்க்கிங் உமனுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து தோழி ஹாஸ்டல்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி சகி நிவாஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் கீழே இருக்குது. அடுத்தது பால்னா ஸ்கீமுங்கிறது சைல்ட் கேர் சப்போர்ட் ஃபார் ஒர்க்கிங் மதர். ஸோ ஒரு ஒர்க் பண்ணுற மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சைல்ட் கேர் சப்போர்ட் கொடுக்குறது, குழந்தை பராமரிப்பு வசதியை கொடுக்கறது வந்து பால்னா ஸ்கீம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனாங்கிறது என்னென்னா, கேஷ் இன்சென்டிவ் தருவாங்க மெட்டர்னல் ஹெல்த், அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அப்போ அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனல் கேருக்காக கேஷ் இன்சென்டிவ் கொடுக்கறது தான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. அதுக்கப்புறம் சங்கல்ப்பும் இதுக்கு கீழே வரும், எம்பவர்மெண்ட், அதாவது சமர்த்தியா கீழே வரும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஆஃப் உமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ். சங்கல்ப்ங்கிறது உமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த சங்கல்ப் கீழே வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது கீழே வந்து எழுதுகிறோம். ஸோ காம்பனன்ட்ஸுங்கிறதும் கொடுக்குறோம். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் இது டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் கரெக்டாக எழுதிட்டோம். அப்ஜெக்டிவ்ஸ் ப்ளஸ் சப் ஸ்கீம்ஸ் ஆஃப் மிஷன் சக்தி, அதோட எக்ஸ்பிளனேஷன், அதோட இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா? ஓகே. ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, மிஷன் சக்திங்கிறது என்னத்தை என்ஷூர் பண்ணுது, ஹாலிஸ்டிக் அப்ரோச் கம்பைனிங் சேஃப்டி அண்ட் எம்பவர்மெண்ட். பட் இதோட சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் அவேர்னஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம, மிஷன் சக்திங்கிறது 2 காம்பனன்ட்ஸ் கீழே வரும். சம்பல், சமர்த்தியா. சம்பல்னா ஒன் ஸ்டாப் சென்டர், உமன் ஹெல்ப்லைன், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, நாரி அதாலத் வரும். சமர்த்தியா கீழே வந்து சக்தி சதன், சகி நிவாஸ், பால்னா, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, சங்கல்ப். ஓகேவா? ஸோ சங்கல்ப்புங்கிறது உமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே வரும். ஸோ இதெல்லாம் எம்பவர்மெண்ட்டை குறிக்குது. ஓகே. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சம்பல் அண்ட் சமர்த்தியா. ஸோ அது கீழே இருக்கிற இனிஷியேட்டிவ்ஸ் இவ்வளோ தான். இந்த மிஷன் சக்தி தான் எவ்ரி இயர் வந்து கேட்டுனுக்காங்க. எனிஹவ், ஸோ அடுத்தது இதுதான் கேட்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ எனிஹவ் நம்ம இது ப்ரிப்பேர்டாக இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. சமூக வளர்ச்சிக்கான அணுகுமுறைகளை தொகுத்து எழுதுக. சமூக வளர்ச்சியும் கல்வியும் எவ்வாறு பிணைந்துள்ளன என்பதை நியாயப்படுத்துக. இது ஒரு சோஷியல் இஷ்யூஸ் கொஸ்டின். ஸோ எனுமரேட் த அப்ரோச்சஸ் டு சோஷியல் டெவலப்மெண்ட், ஜஸ்டிஃபை ஹவு சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ஆர் இன்டர்வைன்ட். ஓகே. சமூக வளர்ச்சியும் கல்வியும் எப்படி வந்து ஒன்றுக்கு ஒன்று பிணைந்துள்ளன அப்படின்னு எழுதுங்க, நியாயப்படுத்துங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தது தான் இது. சோஷியல் டெவலப்மெண்ட் அப்ரோச்சில் பார்க்கும்போது, சோஷியல் டெவலப்மெண்ட்டு எஜுகேஷன் இருந்தால் தான் சோஷியல் டெவலப்மெண்ட் இருக்கும், சோஷியல் டெவலப்மெண்ட் இருந்தால் தான் எஜுகேஷன் இருக்கும், எஜுகேஷன் கிடைக்கும். ஸோ அப்போனா ஒன்றுக்கு ஒன்று பிணைந்துள்ளன அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே. அதுதான் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின். ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னன்னு முதல்ல எழுதுறோம். சோஷியல் டெவலப்மெண்ட் இஸ் எ பிளான்டு ப்ராசஸ் டு இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஈக்குவாலிட்டி அண்ட் ஹியூமன் வெல்பீயிங். ஓகேவா? சோஷியல் டெவலப்மெண்ட்னா என்ன, எதை குறிக்குது, ஒரு மனிதனோட அடிப்படை தேவைகள் விட அதிகமாக இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஈக்குவாலிட்டி, சமத்துவம். ஓகேவா? அப்புறம் ஹியூமன் வெல்பீயிங். ஸோ இது எல்லாமே, இதுதான் வந்து எக்கனாமிக் க்ரோத்தையும் தாண்டி இருக்கிற விஷயங்கள். இதுதான் சோஷியல் டெவலப்மெண்ட்டை குறிக்குது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா மணி ஓரியன்டாக இருக்கும், சோஷியல் டெவலப்மெண்ட்னா குவாலிட்டி ஆஃப் த லைஃப் பேஸ் பண்ணி. ஸோ அது எப்போ கிடைக்கும், எஜுகேஷனை பேஸ் பண்ணி. ஸோ முதல்ல வந்து நம்ம அப்ரோச்சஸ் டு சோஷியல் டெவலப்மெண்ட்ங்கிறது பார்க்குறோம். அப்ரோச் டு சோஷியல் டெவலப்மெண்ட், அதாவது சமூக முன்னேற்ற அணுகுமுறைகள் எதுனா டாப் டவுன் வெஸ் பாட்டம் அப். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு பிளானிங் வெஸ் கிராஸ் ரூட் பார்ட்டிசிபேஷன். ஸோ மத்திய திட்டமிடல் இல்லை, அது இல்லாமல் கிராஸ் ரூட்னா என்ன, மக்கள் பங்கேற்பு. இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட்டாக எக்ஸாம்பிள் என்ன, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கிராஸ் ரூட் லெவல். செக்டரல் அப்ரோச், துறை அடிப்படையிலானது. எப்படி பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு செக்டர்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ அதோட முன்னேற்றத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் சோஷியல் டெவலப்மெண்ட். ஏரியா டெவலப்மெண்ட் அப்ரோச், பகுதி முன்னேற்றம், அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரீஜன், வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட், இந்த எது வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோ அதோட டெவலப்மெண்ட்டு, குறிப்பிட்ட பகுதி வளர்ச்சி. அடுத்தது டார்கெட் குரூப் அப்ரோச், குறிக்கோள் குழு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் வல்னரபிள் குரூப்ஸ். யார், உமன், எஸ்சி எஸ்டி குரூப்ஸ். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்டர் பீப்புள், சில்ட்ரன் எல்லாருமே வருவாங்க வல்னரபிள் குரூப்பில். அவங்களோட குறிக்கோள் அதை பேஸ் பண்ணியிருக்கு. வெல்ஃபேர் வெஸ் கேப்பபிலிட்டி, நலன் மற்றும்
திறனை இது பண்ணி பார்க்கும்போது வெல்ஃபேர் கிவ்ஸ் பெனிஃபிட்ஸ், கேப்பபிலிட்டி பில்ட் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ இது அமர்த்தியா சென் சொன்னது. வெல்ஃபேர் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும், கேப்பபிலிட்டி வந்து உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும். கம்யூனிட்டேரியன் அப்ரோச், சமூக பங்கேற்புன்னு பார்க்கும்போது கம்யூனிட்டி லெட் டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் பேஸ் பண்ணி மக்கள் பங்கேற்பு. அடுத்ததா ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் சோஷியல் டெவலப்மெண்ட், கல்வியின் பங்கை பற்றி பேசும்போது சோஷியல் சேஞ்ச், சமூக மாற்றம். ஸோ அப்போ இது வந்து நம்ம பார்த்தது எல்லாம் வந்து என்னது, சொசைட்டியல் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஸோ சொசைட்டியல் டெவலப்மெண்ட்டுக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கோம், டாப் டவுன் வெஸ் பாட்டம் அப் அந்த அப்ரோச்சு. அடுத்தது செக்ட்ரல் அப்ரோச்சு. ஓகே, அடுத்தது ஏரியா டெவலப்மெண்ட் அப்ரோச்சு. அடுத்தது வந்து டார்கெட் குரூப் அப்ரோச்சு. அடுத்தது வெல்ஃபேர் வெஸ் கேப்பபிலிட்டி அப்ரோச்சு. அடுத்தது கம்யூனிட்டேரியன் அப்ரோச். சரி, ஓகே. அப்போ எஜுகேஷன் வந்து எப்படி சோஷியல் டெவலப்மெண்ட்க்கு பங்கு எப்படி இருக்கும், அதோட பங்கு அப்படின்னு பார்க்கும்போது சோஷியல் சேஞ்சுன்னு பார்க்கும்போது ஸோ இது என்ன பண்ணும், ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, கிளாஸ் பேரியர்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து உடைக்கும். இது பிரேக் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணும், ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணும். ஓகே, அடுத்தது ஹியூமன் கேபிட்டல். ஸோ மனித மூலதனம் சொல்கிறது வந்து ஸ்கில்லோ இல்லை ப்ரொடக்டிவிட்டியோ அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தோ அதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எம்பவர்மெண்ட், அதிகாரமளிப்பு. அதாவது இது வந்து என்கரேஜ் பார்ட்டிசிபேஷன் இன் டெமோக்ரஸி அண்ட் கவர்னன்ஸ்க்கு இது என்கரேஜ் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்ஸில் இது என்ன பண்ணும், இம்ப்ரூவ்ஸ் அவேர்னஸ், ரெடியூசஸ் மார்டாலிட்டி ரேட்ஸ், சுகாதார மேம்பாடில் இது பண்ணுது. அதே மாதிரி வேல்யூ ஃபார்மேஷன், மதிப்புகளை வந்து அதிகரிக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா இட் ப்ரொமோட்ஸ் டாலரன்ஸ். ஓகேவா? டாலரன்ஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் வந்து அதிகரிக்குது. எஜுகேஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சோஷியல் டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்தும். சோஷியல் மொபிலிட்டி, சமூக முன்னேற்றம்னு பார்க்கும்போது இட் ஹெல்ப்ஸ் புவர் எஸ்கேப் பாவர்ட்டி அண்ட் அச்சீவ் அப்வர்ட் மொபிலிட்டி. வறுமையிலேருந்து முன்னேற்றம் காண்பது தான் வந்து இதோட இதுவாக இருக்கும் சோஷியல் மொபிலிட்டி. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்கள் புரியும், இன்டர்ரிலேஷன் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு எஜுகேஷன் என்ன பண்ணுது, எக்கனாமிக் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்தால் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். ஓகே, ஸோ அப்போனா வந்து இட் லீட்ஸ் டு எக்கனாமிக் க்ரோத். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ் பாவர்ட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கில் டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஜாப் போகிறீங்கன்னா பாவர்ட்டியும் குறைக்கும். அது அதிகாரமளிப்பு முதல்ல வந்து எக்கனாமிக் க்ரோத், அடுத்தது வந்து டிக்ரீசஸ் பாவர்ட்டி, அடுத்தது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ எஜுகேஷனுங்கிறது உங்களுக்கான ரைட்டான ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அடுத்தது சோஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ வந்து சமூகத்தில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். இது எல்லாமே வந்து இன்டர்ரிலேஷன் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, கன்க்ளூஷன் பார்க்கும்போது சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் வந்து ஆர் இன்டர்டிபெண்ட். ஓகே, இட் என்ஷூரிங் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் ப்ராக்ரஸ். ஓகே, சமூக முன்னேற்றம்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கல்வி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை, இவை நிலையான வளர்ச்சியை உறுதி செய்கின்றன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ அப்போனா வந்து என்னது, எஜுகேஷனும் சோஷியல் டெவலப்மெண்ட்டும் ஒன்று இன்டர் ரிலேட்டட்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ முதல்ல வந்து அப்ரோச்சஸ் டு சோஷியல் டெவலப்மெண்ட் பார்த்தோம், எஜுகேஷன் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட்க்கு எப்படி வந்து டெவலப் பண்ணுதுங்கிறது பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ இந்த அப்ரோச்சஸ் டு சோஷியல் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக எஜுகேஷனுங்கிறது இம்ப்ரூவ் ஆகுது. கேப்பபிலிட்டி பில்ஸ் ஸ்கில்ஸ் இல்லையா, அமர்த்தியா சென் சொன்ன மாதிரி. ஸோ அதுதான் வந்து அதிகரிக்க எஜுகேஷனும் வந்து அதிகப்படுத்துது. ஸோ எஜுகேஷன் அதிகமாக இருந்தாலும் சோஷியல் டெவலப்மெண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இட் இஸ் இன்டர்டிபெண்ட். ஸோ அதனால் என்ன ஆகுது, இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் ப்ராக்ரஸ், நிலையான வளர்ச்சியை வந்து இது வந்து உறுதி செய்கின்றன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து எத்திக்ஸ் பேப்பர் 2லேருந்து எத்திக்ஸில் வந்து கேட்ட கொஸ்டின். த ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் இஸ் குவைட் ப்ராட் ஆஸ் இட் டீல்ஸ் வித் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன் அனலைஸ். மனித செயற்பாடுகளில் அறநெறிகளின் அம்சங்கள் முழுமையாக கையாளப்படுவதால் அதன் பரப்பெல்லை மிகவும் விரிவானதாகும் என்பதை பகுப்பாய்க. ஓகே, எத்திக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரலாக அனலைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அந்த பேசிக்காக நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும், இது மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் இது பண்ணலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டீல்ஸ் வித் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன். எத்திக்குங்கிறது ஒரு ப்ராடர் சென்ஸில் எப்படி ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அதோட ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எத்திக்ஸ்ங்கிறது ஒரு நார்மேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஸோ சரி தவிர வந்து மதிப்பீடும் செய்யும் அடிப்படை அமைப்பு இல்லையா. ஸோ இட் எவாலுவேட்ஸ் த ரைட்னஸ் ஆர் ராங்னஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன் அக்ராஸ் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே வந்து இது சரி இது தவறுன்னு முடிவு பண்ணுறது இந்த எத்திக்ஸுங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்கு தான் இல்லையா. ஸோ நேச்சர் ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது எத்திக்ஸுங்கிறது ஹியூமன் ஆக்ஷன்ஸில் என்ன மாதிரி இது ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்க்கும்போது எத்திக்ஸ் டீல்ஸ் வித் வாலண்டரி ஆக்ஷன்ஸ்.
வாலண்டரி ஆக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது பெர்ஃபார்ம்டு வித் நாலேஜ் அண்ட் ஃப்ரீ வில். ஓகே, ஸோ வாலண்டரியாக பண்ணுற ஆக்ஷன்ஸ் நாலேஜ் அண்ட் ஃப்ரீ வில்ல எத்திக்ஸ் இருக்கா. இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அவுட் சைடு எத்திக்கல் ஜட்மெண்ட். ஓகே, மனிதன் அறிந்தும் விருப்பத்துடனும் செய்யும் செயல்களையே எத்திக்ஸ் மூலமாக வந்து மதிப்பிடப்படுகிறது. ஓகே, ஸோ அப்போனா டீல்ஸ் வித் வாலண்டரி ஆக்ஷன்ஸில் தான் வந்து எத்திக்ஸ் வந்து மதிப்பிடப்படுது. ஸோ நம்ம என்ன கொஸ்டின்ஸ் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என்ன கேட்குறாங்க, வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்ஷனில் அதோட ப்ராட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் கேட்குறாங்க இல்லையா. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு இண்டிவிஜுவல் லெவல் தனிநபரில் பார்க்கும்போது இட் ஃபோக்கஸ் ஆன் கேரக்டர், வேல்யூஸ் அண்ட் விர்ச்சுவல் எத்திக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, நற்பண்புகள் மற்றும் மனசாட்சி வளர்ப்பு. அடுத்தது சோஷியல் லெவலில் பார்க்கும்போது சமூக நிலை, கன்சர்ன்ஸ், ஜஸ்டிஸ், ரைட்ஸ் அண்ட் காமன் குட், நீதி, உரிமைகள் மற்றும் பொதுநலமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்ளைடு டைமென்ஷன், பயன்பாட்டு பரிணாமங்கள். அதில் பார்க்கும்போது பயோ எத்திக்ஸ், அதாவது உயிரியல் நெறி, அதாவது இஷ்யூ லைக் யுத்தனேஷியா, மெடிக்கல் டிசிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து எத்திக்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. என்விரான்மெண்டல் எத்திக்ஸ், சுற்றுச்சூழல் நெறிங்கிறது. ஓகே, ஒரு லைக் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை வந்து கட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஃப்யூச்சர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கு வந்து கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் அதே மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம அதிகமாக வந்து சுரண்டவும் கூடாது. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் இல்லாமலே போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு எத்திக்ஸ், சுற்றுச்சூழல் நெறி. ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ அதுதான் போய் சேரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் நேச்சர் அண்ட் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ், இயற்கை பாதுகாப்பு பொறுப்புங்கிறது நம்ம நார்மல் டே டு டே லைஃப்பில் எத்திக்ஸுங்கிறது அப்ளை பண்ணுறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ், அதாவது நிர்வாக நெறின்னு பார்க்கும்போது நேர்மையாக இருக்கிறதோ, ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது, இன்டெகிரிட்டி, டிரான்ஸ்பரன்சி. ஓகே, ஸோ அக்கௌண்டபிலிட்டி, உண்மையாக இருக்கிறது, அதான் நேர்மையாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து கவர்னன்ஸில் கொண்டு வரதுலையும், அதாவது ஹியூமன் கொண்டு வரதுலையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸுங்கிறது அப்ளை ஆகுது. ஓகே, அடுத்தது டிஜிட்டல், அதாவது ஏஏ எத்திக்ஸ், அந்த டிஜிட்டல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டிஜிட்டல் நெறிகள் பார்க்கும்போது ப்ரைவசி, அல்கோரித்தம் அண்ட் ஆட்டோமேஷன் கான்செப்ட்ஸ், தனி உரிமை மற்றும் தொழில்நுட்ப நெறிகள் வந்து மிக முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், நெறியலை தீர்மானிக்கும் கூறுகள் என்ன பார்த்தீங்கன்னா, செயல் என்ன வந்து பண்ணணும், என்ன சூழ்நிலையில் பண்ணணும், என்ன நோக்கத்தில் பண்ணணும், எண்டு, மோட்டிவ், நோக்கம், இன்டென்ஷன் பிஹைண்ட் ஆக்ஷன், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். மெட்டா எத்திக்ஸ், மெட்டா நெறியல், ஸோ எக்ஸாமின்ஸ் த ஆரிஜின், மீனிங் ஆஃப் மாரல் வேல்யூஸ். ஓகே, இது எல்லாமே கொண்டு வரதும் மெட்டா எத்திக்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் வெதர் மாராலிட்டி இஸ் ஆப்ஜெக்டிவ் ஆர் சப்ஜெக்டிவ், நெறிமுறைகள் எவ்வாறு உருவாகுகின்றன என்பதை கவனிக்கவும் வந்து மெட்டா எத்திக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணுற ஒரு எத்திக்ஸ், நார்மேட்டிவ் எத்திக்ஸ். ஓகேவா, டிட்டர்மினன்ட் ஆஃப் எத்திக்ஸுங்கிறது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட், அதோட செயல், சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழ்நிலை, எண்ட், மோட்டிவ், நோக்கம் என்ன, இன்டென்ஷன் பிஹைண்ட் ஆக்ஷன். நம்ம ஒரு எத்திக்கலாக இது சரியா தப்பான்னு தீர்மானிக்கிற இடத்துல அதோட நோக்கம் என்னங்கிறதும் முக்கியம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து எத்திக்ஸ் இன் நார்மல் ஹியூமன் ஆக்ஷனில் பிரதிபலிக்குது. ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எத்திக்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் கான்சைன்ஸ்லேருந்து குளோபல் கவர்னன்ஸ் வரைக்குமே வந்து எத்திக்ஸ் வந்து அதோட ப்ராட் சென்ஸில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இட் கைட்ஸ் அஸ். ஓகே, இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் இது கைட் பண்ணுது. இட் இஸ் கைடிங் நாட் ஜஸ்ட் வாட் வி கேன் டூ, நம்ம என்ன பண்ண முடியும், அதேமாதிரி என்ன சரியானது, அதோட இன்டென்ஷன் என்ன, எல்லாத்தையும் வந்து அதுதான் வந்து கைட் பண்ணுது. பட் வாட் வி ஆட் டு டூ. ஓகேவா, ஸோ நெறியியல் தனிநபரிலிருந்து உலகளாவிய நிலை வரை பரவி மனிதன் செய்ய வேண்டிய செயல்களை வழி நடத்துகிறது எத்திக்ஸுங்கிறது. ஓகேவா, அடுத்தது ஒரு எத்திக்ஸ் கொஸ்டின். ஸோ பிரபஞ்ச உள்ளுணர்வியலின் சிறப்புகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் யூனிவர்சல் இன்ட்யூஷனிசம். ஓகேவா, ஸோ யூனிவர்சல் வந்து இந்த இன்ட்யூஷனிசம் வந்து அசோசியேட்டட் வித் த WD ராக்ஸ் அண்ட் GE மோரி. ஓகே, இந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்குள்ளே வந்து இருக்கும், இது நம்ம பண்ணலாமா வேணாமா, நம்ம ஏதாவது யோசிக்கும் போதே நம்மளுக்கு தோணும். அதுதான் வந்து இதுங்க இப்போ அதை பற்றி தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எத்திக்ஸ்னு எழுத போது கண்டிப்பாக இது சொன்னவங்களை பற்றி வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். WD ராஸ் அண்ட் GE மோரி
மாரல் ட்ரூத் ஆர் ஆப்ஜெக்டிவ் அண்ட் செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? என்பது நெறிமுறைகளை தன்னிச்சையாக உணரப்படும் மற்றும் பொருளாதாரமாக உண்மை கொண்டவை என வாதிடும் கோட்பாடு தான் இது. ஓகே, ஸோ இதோட கோர் ஃபியூச்சர்ஸ் முக்கிய அம்சங்கள் பார்க்கும்போது மோர் ரியலிசம் அண்ட் ஆப்ஜெக்டிவிசம். பொருளாதார நெறி பார்க்கும்போது மோர் மாரல் வேல்யூ எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி ஆஃப் ஹியூமன் ஒப்பீனியன். அதே மாதிரி நான் நேச்சுரலிசம், இயற்கை அல்லாத தன்மை. ஸோ குட் cannot be defined in natural terms. அது வந்து மோர் நேச்சுரலிஸ்டிக் ஃபேலகஸ் மூலமாக சொல்கிறாங்க. நல்லது இயற்கை அடிப்படையில் விளக்க முடியாது. அதே மாதிரி அது அடுத்த கோர் ஃபியூச்சர் எது பார்த்தீங்கன்னா செல்ஃப் எவிடன்ஸ். தன்னிச்சையாக ஒரு உண்மையை வந்து கொண்டு வர முடியாது. அது மாரல் ட்ரூத்ஸ் ஆர் நோன் த்ரூ ரேஷ்னல் இன்ட்யூஷன். ஓகேவா? ஸோ மாரல் ட்ரூத்ஸ் அதாவது நெறிமுறைகளை அனுபவமின்றி அனுபவத்தால் அதாவது அறிவால் உணரப்படுகின்றன. ஸோ அனுபவமே இல்லை, ஆனால் அறிவால் உணரப்படுவது அதான் இன்ட்யூஷன். இங்கே நம்ம எத்திக்ஸ் பேசுகிறது வந்து ஒன்று எத்திக்ஸ் வந்து நம்ம கற்றுப்போம், நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம லேர்ன் பண்ணிப்போம், நம்ம பார்க்குறதுலேருந்து நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுப்போம். அதுதான் நல்லது கெட்டது பற்றி பேசுகிறது தானே எத்திக்ஸ் இல்லையா? அப்போது வந்து நம்ம இங்கே பார்க்குறது வந்து யூனிவர்சல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அப்படின்னா நம்ம உள்ளுணர்வுனால வந்து வர அந்த எத்திக்ஸை பற்றி தான் நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாரல் ட்ரூத்ஸ் ஆர் நான் த்ரூ ரேஷ்னல் இன்ட்யூஷன் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அறிவால் உணர்வப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் செல்ஃப் எவிடன்ஸ். இங்கே கோர் ஃபியூச்சர்ஸ் அப்போனா இந்த இன்ட்யூஷன் பற்றி பேசுகிறோன்னா அதில் வந்து எத்திக்ஸை பற்றி பேசுகிறோன்னா மோரல் ரியலிசம், பொருளாதார நெறி, மாரல் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி ஆஃப் ஹியூமன் ஒப்பீனியனை தாண்டி. ஓகேவா? ஸோ நெறிமுறைகள் வந்து மனித கருத்திலிருந்து சுயதினமாக உள்ளது அப்படின்றாங்க. அதே மாதிரி இயற்கை அல்லாத தன்மை, நல்லது இயற்கை அடிப்படையில் விளக்க முடியாது, இயற்கையாக எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுவுமே வந்து நல்ல அந்த அடிப்படையில் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூரலிசம் ஆஃப் டியூட்டிஸ். பல கடமைகள் இருக்கும் பட்சத்தில் ப்ரைமா ஃபேஷியா டியூட்டிஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஃபிடலிட்டி, வாக்குறுதி காப்பாற்றுறது, இதுவும் ஒரு எத்திக்ஸு. கிராட்டிடியூட், நன்றி செலுத்துது, இதில் இன்ட்யூஷனாக வர்றது நம்மளுக்கு இந்த எத்திக்ஸு. ஜஸ்டிஸ், ஓகே, பெனிஃபிசன்ஸ் அதாவது உதவி மூலமாக, அது நான் மேலிஃபியன்ஸ் அதாவது தீங்கு செய்யாமை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்சல் இன்ட்யூஷன்னு சொல்லலாம். அடுத்தது ரீசன் ஃபார் எமோஷன், அறிவு முக்கியம். அதாவது மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரீசன். ஏதாவது ரீசன் வச்சு தான் ஒரு மாரல் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபீலிங்ஸை வச்சு நம்ம பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னுக்காக வந்து அங்கே வந்து தப்பாக நம்ம எந்த இதுவும் முடிவும் எடுக்க முடியாது. ஸோ மாரல் ஜட்மெண்ட். ஸோ மாரல் ஜட்மெண்ட் இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இந்த ரீசன் நடந்திருக்கு, ஸோ இது சரியா தவறா அப்படிங்கிற அந்த எத்திக்ஸ்ங்கிற அந்த கோட்பாடு வந்து ஓகே. ஸோ இது வந்து மாரல் ஜட்மெண்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரீசன் நாட் மெரி ஃபீலிங்ஸ். இது வந்து ரீசன் ஓவர் எமோஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், முரண்பாடு தீர்வு. ஓகே, when duties clash practical wisdom decides the actual duty. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிளாஷ் ஆகுது, ஒரு டியூட்டி, ஜென்ரலாக டியூட்டிஸ்னால் அந்த ஒர்க்குன்னு இல்லை, ஏதோ ஒரு டியூட்டிஸ் ரிலேட்டடாக வந்து கிளாஷ் ஆகுதுன்னா ப்ராக்டிக்கல் விஸ்டம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல. ஆக்சுவல் டியூட்டி டிசைட்ஸ் த ஆக்சுவல் டியூட்டின்றாங்க. அதாவது கடமைகள் வந்து இருக்கிற அந்த இடத்துல வந்து ப்ராக்டிக்கலான தீர்வை தான் நம்ம தரணும். அது ஒரு விதமான எத்திக்ஸ். ஓகே, கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். ஓகே, ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸ், கோர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த யூனிவர்சல் இன்ட்யூஷன்ஸ். ஸோ இதை வந்து சொல்லியிருக்காங்க இந்த முக்கியமான 2 ஸ்காலர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் கோர் ஃபியூச்சர்ஸில் மாரல் ரியலிசம் அண்ட் அப்ஜெக்டிவிசம், நான் நேச்சுரலிசம், அதே மாதிரி செல்ஃப் எவிடன்ஸ், தன்னிச்சை. அதாவது மாரல் ட்ரூத்துங்கிறது ரேஷனல் இன்ட்யூஷன் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கிடைக்கிறது கிடையாது, தான அறிவால் உணரப்படுகின்றன அப்படிங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி ப்ளூரலிசம், அதில் வந்து என்ன மாதிரியான டியூட்டிஸ் கடமைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாக்குறுதி காப்பது, நன்றி செலுத்துதல், நீதி, உதவி, தீங்கு செய்யாமல், இது எல்லாமே வரும். அதே மாதிரி ரீசன் ஓவர் எமோஷன்ஸ், கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் வரும். கிரிட்டிசிசம் பார்க்கும்போது இது தனிப்பட்ட கருத்தை வந்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் இன்ட்யூஷன். ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க வந்து சரின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் தப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு ப்ரூஃபே கிடையாது, ஆதாரமே இல்லை இதுக்கு, இந்த இன்ட்யூஷனுக்கு. அதே மாதிரி க்யூர்னஸ் ஆர்கியூம், விசித்திர கோட்பாடு. ஜேஎல் மேக்கி என்ன சொல்லியிருப்பாருன்னா மாரல் வேல்யூஸ் ஹேஸ் சேஞ்ச் என்டிட்டிஸ்ன்னு சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிசிசமில் வரும்.
கன்க்ளூஷன் என்னென்னா யூனிவர்சல் இன்ட்யூஷனிசம் வந்து ஹைலைட்ஸ் த ரோல் ஆஃப் ரீசன் மாரல் கன்சர்ன்ஸ் பட் ஃபேஸஸ் சேலஞ்சஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது கன்க்ளூஷன் கொடுத்து முடிக்கிறோம். ஸோ எத்திக்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து படித்தீங்கன்னா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து வேறு ஒரு பிவைக்யூ அனாலிசிஸை பண்ணலாம். தேங்க்யூ.